இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக சைனா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் பாருங்களேன். சைனா நேரடியாக பங்களாதேஷ்குள்ளே ஆக்கிரமிப்புகளை உண்டு பண்ணியிருக்குது, நேபாளுக்குள்ள ஆக்கிரமிப்புகளை உண்டு பண்ணியிருக்குது. சைனா நேரடியாக பாகிஸ்தானுக்குள்ள பல்வேறு கடன் உதவிகளை செய்து அவர்களை கட்டமைக்குள்ள வச்சிருக்கிறது. அதே மாதிரி நேரடியாக ஸ்ரீலங்காவில் பல்வேறு போர்ட்டுகளையும் துறைமுகங்களை கையில் வைத்திருக்கிறது. அப்போ இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு முகாந்திரத்தை சைனா எடுத்துக்கொண்டு வரும்போது, சைனாவுக்கு நேர் எதிராக அமெரிக்காவும் பாகிஸ்தானை கையில் வைத்துக்கொண்டு சைனாவுக்கு மிக முக்கியமாக ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷனாக இருக்கக்கூடிய பாயிண்டாக பாகிஸ்தானை கருதுவதனால் இந்தியா இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஜியோ பாலிட்டிக்கல் லெவல்ல. அப்போ அண்டை நாடுகள்கிட்ட நம்மள்ட்ட இருந்த அந்த ஒரு தெளிவான ஒரு புரிதலையும் தெளிவான அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை கொள்கையில நம்ம தோல்வி அடைஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை மிக முக்கியமான பார்வையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு அண்டை நாடுகளை சுற்றி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே இந்தியாவுக்கு எதிராக ஒரு பிரச்சனையையும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை முன்வைக்கிற மாதிரியே தான் நிகழ்வுகள் நடந்து கொண்டு வருகிறது. பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்புகள் இன்றைக்கு பங்களாதேஷ்ல இந்துக்களை கொலை செய்து தீயிட்டு கொளுத்துற லெவலுக்கு போயிருக்குது. அப்போ அங்க உள்ள சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களை அங்க இஸ்லாமிய பெரும்பான்மைவாதிகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைகளை செயல்படுத்துறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி பல விடயங்களை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக பார்டர்ல இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களினுடைய உறுதித்தன்மையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி நிகழ்வுகளை நடத்தி கொண்டு வருகிறது. இப்பேற்பட்ட நாடுகளையும் கையில் வைத்துக்கொண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் அவர்கள் இந்தியாவை சிறுமைப்படுத்துறதை தாண்டி இந்தியாவினுடைய பிரதமரை சிறுமைப்படுத்தினாலும் அது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான 140+ கோடி மக்களையும் சிறுமைப்படுத்துற மாதிரிங்கிறத ஏன் உணர மறுக்கிறது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேள்வி.